Lord God is very good unto us. கர்த்தராகிய தேவன் நமக்கு மிகவும் நல்லவராகவே இருக்கிறார். His grace is sufficient for us. அவருடைய கிருபை நமக்கு எந்நாளும் போதுமானது. And the Lord who had led us so far shall also lead us further. இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்த கர்த்தர் தொடர்ந்தும் நம்மை நடத்தி வருவார். As I told you, we have completed 6 months of this year. இந்த ஆண்டினுடைய 6 மாதங்களை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். And still God has given us 6 more months. ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கு இன்னும் 6 மாதங்களை தந்திருக்கின்றார். We shall spend it profitably to our soul and body. நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்துமாவிற்கும் பிரயோஜனமாக வரும் நாட்களையும் நாம் பயன்படுத்துவோம். Shall we fill our hearts with gratitude towards God for all His blessings hitherto in these 6 months. கடந்த 6 மாதங்களில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சற்று நினைப்போமா? நம்முடைய உள்ளம் நன்றியினால் நிரம்பட்டும். Say to the Lord, thank you very much. கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், இயேசு சுவாமி உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. Thank you very much. Thank you. இயேசுவே, இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. Jesus. Thank you. Thank you Lord. Thank you Lord. Oh Lord, worship you. Thank you Jesus. 6 மாதங்களாய் நீ நடத்தி வந்த ஆச்சரியமான வழிகளுக்காய் உம் ஆச்சரிய கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Thank you Jesus. One more time offer a word of prayer that God should lead us in this month of July. இந்த ஜூலை மாதம் முழுவதிலும் ஆண்டவரே நம்மை நடத்த வேண்டும் என்று ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை ஏறிடுங்கள். Jesus, lead us Lord. Yes Lord. In the month of July, Savior. Lead us Lord. Lead me Lord. Oh God, lead us every step. எங்களை நடத்தி every hour. ஜூலை மாதம் முழுவதும் நீ கூட இருப்பீராக. நடத்தி செல்வீராக. Amen. Please be seated. தயவு செய்து உட்காருங்கள். Turn to Philippians chapter 4. பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம். We will read verses 6 and 7. 6-7 வசனங்களை நாங்கள் படிக்கின்றோம். Be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known unto God. And the peace of God, which passeth all understanding, shall keep your hearts and minds through Christ Jesus. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். The promise of God for us in this month of July is the peace of God which passeth all understanding shall keep our mind and hearts through Christ Jesus. ஜூலை மாதத்திற்கு தேவன் உங்களை பார்த்து தரும் வாக்குத்தத்தம் என்னவென்றால், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். A careful study of the Bible will reveal to us various kinds of peace God has kept for us. பரிசுத்த வேதாகமத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு தந்தருளுகிற பல சிறப்பான அம்சங்களை உடைய சமாதானத்தை குறித்து காண முடியும். It speaks of great peace. மாபெரும் சமாதானம் என்று வேதம் சொல்கிறது. It speaks of a peace like river. நதி போன்ற சமாதானம் என்றும் வேதாகமம் சொல்கிறது.
Jesus said, "My peace I give unto you." என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். But here is a phrase, sentence that attracted me, although we know it already, is a peace that passeth all understanding. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சமாதானம் எப்படிப்பட்டது? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். That means our mind cannot comprehend this kind of peace, this peace especially, which the Lord gives us. தேவன் தருகின்ற இந்த சமாதானம் இத்தனை ஆச்சரியமாய் இருக்கிறதே என்று உங்கள் புத்தி கிட்டாத மேலான சமாதானம் என்று வேதம் இதை சொல்லுகிறது. At times I also used to sit down and think, what a peace it is that God floods our soul, unimaginable. தேவன் என்னுடைய இதயத்தை எவ்வளவு ஆச்சரியமான சமாதானத்தினால் நிரப்புகிறார் என்று சில வேளைகளில் நான் அமர்ந்திருந்து தியானிப்பதுண்டு. It's a peace that we will never dream also. நாம் ஒருபொழுதும் எண்ணியிராத கனவு கண்டிராத சமாதானம் இது. And God says to you, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், my son, my daughter, என் மகனே, என் மகளே, in the month of July I will give you the peace of God that passeth all understanding. இந்த ஜூலை மாதத்திலே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நான் உனக்கு கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். Believe that? விசுவாசியுங்கள். Why not we all raise our hands and say, thank you Jesus. கரங்களை உயர்த்தி அசைத்து, ஆண்டவரே, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை தருவதற்காய் நன்றி என்று சொல்லுவோம். Amen. நன்றி ஆண்டவரே. By faith in heart we will receive it from God. உள்ளத்தில் விசுவாசத்தோடு இந்த தேவ சமாதானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். We may have problems in life. வாழ்க்கை பயணத்திலே பிரச்சனைகள் நம் வழியில் வரலாம். The only key that God has given us is prayer. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற திறவுகோல் ஜெபமே. And the result is peace that passeth all understanding. ஜெபத்தின் விளைவு என்ன? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். Although we know this verse by heart. இந்த வசனம் நமக்கு மனப்பாடமாய் தெரிந்திருந்தாலும் only a word of it attracted me. இதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என் கவனத்தை ஈர்த்தது. Let your request, note that, let your request be made known unto God. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். In Tamil it is வேண்டுதல்கள். Read that verse please kindly. உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Let your requests be made known unto God. வேண்டுதல்களினாலே. உங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதல்களினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Almost all the words are identical. இந்த வார்த்தைகள் ஒன்றோடு ஒன்று ஒப்பிடப்பட்டு பார்க்கும் பொழுது சம அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தைகள். Prayer, ஜெபம், supplication, விண்ணப்பங்கள், and then requests, வேண்டுதல்கள். all these are sisters. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்றோடொன்று உறவின் முறையில் சம அர்த்தம் உடைய வார்த்தைகள். But anyway I am led to pinpoint the word request. ஆகிலும் வேண்டுதல் என்கின்ற வார்த்தையை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். It's something like with all humility begging or requesting, Lord give me. வேண்டுதல் என்றால் ஒருவர் தன்னை தாழ்த்தி பிச்சை கேட்பது போல, ஐயா எனக்கு இரங்குங்கள் என்று கேட்பது. Because we need not beg anything from God, for we are his children. நமக்கு பழக்கமில்லாத உறவில்லாத ஒருவரிடத்தில் நாம் பிச்சை கேட்பதில்லை. நாம் நம் சொந்த தகப்பனிடத்தில் கேட்பதை போல இறைவனை பார்க்க கேட்கின்றோம். But this is a request with all right to ask. இந்த வேண்டுதலோ அவர் கட்டாயம் எனக்கு செவி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு ஏறெடுக்கப்படும் வேண்டுதல். And there are many blessings that come to us when we request the Lord. நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டும் பொழுது நமக்கு பல ஆசீர்வாதங்களை அவர் தருகிறார். I would like to just base my message today on the Tamil translation. வேண்டுதல்
என்கின்ற வார்த்தையின் அடிப்படையிலே நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். God revealed from the scripture a blessing of victory. வெற்றியினால் வரும் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். A blessing of vigor. அது மட்டுமல்ல, உற்சாகம் என்கின்ற ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். And blessing of virtue, character. நற்குணங்கள் என்கின்ற ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கட்டளையிடுகின்றார். Victory, vigor and virtue. வெற்றி, உற்சாகம், நற்குணங்கள். When I say vigor, that includes all the blessing of God, enthusiasm, bodily strength, mental strength, everything. உற்சாகம் என்று சொல்லும் பொழுது எல்லா காரியங்களையும் சந்தோஷத்தோடு சரீரத்தில் நல்ல தெம்பாய் செய்யக்கூடிய அனுபவத்தை சொல்லுகின்றேன். The meaning of the word vigor in the dictionary is strength of body, strength of mind. சொல்லகராதியிலே இந்த விகர் என்கின்ற ஆங்கில வார்த்தைக்கு பதிலாக சரீரத்திலும் மனதிலும் ஒரு விசேஷித்த பலனோடு செயல்படுவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. In this month of July we shall expect all these three blessings. இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் தருவேன் என்று சொல்லி இருக்கிற இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் எதிர்பார்த்து பெற்றுக்கொள்வோம். Now turn with me to 1 Samuel chapter 7. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திற்கு என்னோடு கூட வாருங்கள். We will read verses 8 and 9. 8-9 வசனங்களை நாங்கள் படிக்கின்றோம். But I focus your attention to the Tamil translation, please. தமிழ் வேதாகம மொழிபெயர்ப்பை தயவு செய்து அடிப்படையாக வைத்து இந்த தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் அழைக்கின்றேன். Let's read in Tamil. 7th chapter, 1 Samuel 8. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். Cease not to cry unto the Lord our God for us, that he will save us out of the hand of the Philistines. Verse 9 here. 9ஆம் வசனம். Note how we read here. And Samuel took a sucking lamb and offered it for a burnt offering holy unto the Lord. And Samuel cried unto the Lord for his life, and the Lord heard him. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளிச் செய்தார். In these two verses, the request of the children of Israel was that Samuel should ask the Lord or request the Lord unceasingly for salvation from the hand of the Philistines. இந்த இரண்டு வசனங்களிலே நாம் என்ன பார்க்கின்றோம்? இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சாமுவேலை பார்த்து, ஐயா, தேவனை நோக்கி எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது நாங்கள் எதிரிகளாகிய பெலிஸ்தரின் கைகளிலிருந்து விடுவிக்கப்படுவோம் என்றார்கள். Samuel did it exactly as the Israel requested him. இஸ்ரவேலர்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சாமுவேலை கேட்டார்கள். அவர்கள் எப்படி கேட்டார்களோ அப்படியே சாமுவேல் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார். The context of this portion should be known to you. இது எப்படிப்பட்ட சம்பவ பின்னணியில் நடந்த காரியம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். Now and then the Philistines used to go against the people of Israel in war. பெலிஸ்தர்கள் அவ்வப்பொழுது இஸ்ரவேலர்களுக்கு எதிராக யுத்தத்தில் அவர்கள் மும்முரமாய் ஈடுபடுவார்கள். 7th verse of this chapter tells, இந்த அதிகாரத்தின் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, the lords of the Philistines went up against Israel, and when the children of Israel heard it, they were afraid of the Philistines. They were afraid of the Philistines. பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம்
பயந்தார்கள். See, it's because these children of Israel had fear, a tremendous fear, great fear. They wanted Samuel to pray for them. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த பயத்தினால் தாக்கப்பட்டார்கள். சாமுவேலை நோக்கி, ஐயா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள். In this world we are surrounded by enemies. நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே நம்மை சூழ்ந்து சத்துருக்கள் இருக்கிறார்கள். Sometimes those whom we don't think that they would be enemies also surround us, against us. சில வேளைகளிலே இவர்கள் எதிரிகளாக இருக்க மாட்டார்கள் என்று நாம் நினைக்கிறவர்கள் கூட துரோகிகளாய் சத்துருக்களாய் மாறுகிறார்கள். In the life of David, his own children turned against him. தாவீதின் வாழ்க்கையை பார்த்தால் அவனுடைய சொந்த பிள்ளைகள் சத்துருக்களாய் மாறினார்கள். If somebody else away, we would accept, but if children, our own children, turn against us, what shall we do? யாரோ வேறொருவர் எதிரியாய் மாறினால் அவன் எதிரியாய் அவள் எதிரியாய் மாறிவிட்டாள் என்று நினைக்கலாம். சொந்த பிள்ளைகளே எதிரிகளானால் என்ன செய்வது? And we know how these children wanted to usurp the throne of his father. தாவீதினுடைய பிள்ளைகள் அப்பா ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அவரை அகற்றிவிட்டு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று துடித்தார்கள். Brother, sister, சகோதரனே, சகோதரி, so if you face the enemies whom you never imagine, don't think it is unusual. நீங்கள் எதிர்பார்க்காத நபர்கள் கூட உங்களுடைய எதிரிகளாய் மாறும் பொழுது அதை ஏதோ வினோதமான காரியம் என்று நினைத்து சோர்ந்து விடாதிருங்கள். It's quite possible since we read in the Bible. நீங்கள் எதிர்பார்க்காத நபர்கள் எதிரிகளாய் மாறக்கூடும். வேதாகம சரித்திரத்தில் இப்படி பல சம்பவங்கள் இருக்கின்றன. They wanted a real salvation from the hand of the Philistines. இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருடைய கரங்களிலிருந்து ரட்சிப்பை பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். And in English, in the 8th verse, in the 9th verse we read, and the Lord heard him, but in the margin you find the Lord answered him. தமிழிலே 8ஆம் வசனத்திலே கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார் என்ற பொருளில் ஆங்கிலத்தில் இருந்தாலும் மறுமொழி அளித்தார் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. Oh, God is a prayer answering God. நம்முடைய தேவன் ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன். Often we say, Lord, the Lord who hears our prayer. Don't stop with that. Don't think like that. He hears our prayer and answers us. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்று மட்டும் நினைத்து விடாதிருங்கள். ஜெபத்தை கேட்கிறவர் நமக்கு பதில் தருகிறவராயிருக்கிறார். Hallelujah. Hallelujah. And before God could give a victory over his enemies, சத்துருக்களுக்கு விரோதமாக ஒரு வெற்றியை கர்த்தர் தருவதற்கு முன்பதாக he insists that his people should be delivered from all filthiness. எல்லா அசுத்தங்களிலிருந்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே அவைகளை விட்டு வர வேண்டும் என்று சாமுவேல் சொல்லுகிறார். If you would read this chapter, after going home, நீங்கள் தொடர்ந்து பின்பதாக இந்த 7ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். you'll find that God says, just remove, put away these strange gods from among you. உங்கள் மத்தியிலிருந்து அந்நிய தேவதைகளை அகற்றி விடுங்கள் என்று சாமுவேல் சொல்லுகிறார். And only after they have removed the strange gods, Ashtaroth, God was able to perform a miracle for them. அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் விட்டு விலகின பிறகுதான் தேவன் அவர்களுக்காக அற்புதம் செய்தார். Children of God, தேவனுடைய பிள்ளைகளே, it doesn't mean that worshipping idols, strange other gods, எழுத்தின்படியே விக்கிரகங்கள், எழுத்தின்படியே அந்நிய தேவர்கள் என்று மட்டும் நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. anything or any person whom you keep in your heart as an idol, which is a stumbling block to you to worship God, to pray unto Him, remove it from your life. தேவனுக்கு
உங்கள் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஜெபம் பண்ணி ஆராதிக்க எந்த நபர், எந்த பொருள், எந்த பதவி, எந்த உறவு, எந்த பழக்கம் உங்களை தடுக்கின்றதோ அதுவே உங்கள் விக்கிரகம். Don't take as if everything is okay, doesn't matter, just go and pray, God will answer. எல்லாம் நல்லதான் நடக்கும், போய் ஜெபம் பண்ண ஆண்டவர் பதில் தருவார் என்று சாதாரணமாக இருந்து விடாதிருங்கள். There's a delay in receiving answer from God. தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்வதற்கு தாமதமாகிக் கொண்டே இருக்கிற நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். For He wants to bring about a reformation in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புரட்சிகரமான மாறுதலை அவர் உண்டு பண்ண விரும்புகின்றார். That which you have to set right, you must set right. If God should answer your prayer. தேவன் உங்கள் வேண்டுதலை கேட்டு பதில் தர வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் எதை சீர்படுத்த வேண்டுமோ அதை நீங்கள் கட்டாயம் சீர்படுத்த வேண்டும். And then only Samuel could request the Lord, and then only the Lord shall answer. இஸ்ரவேல் மக்கள் சீர்படுத்த வேண்டியதை சீர்படுத்திய பிறகுதான் சாமுவேல் தேவனை நோக்கி வேண்டினார், தேவனும் வேண்டுதலை கேட்டார். I assure you in Jesus name. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு உறுதியாய் சொல்லுகிறேன், This month of July is a month of blessing, of victory over your enemies. உங்கள் சத்துருக்களின் மீது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருகின்ற மாதம் இந்த ஜூலை மாதம். Give a clap to the Lord. கரங்களை தட்டி ஆண்டவர் தருகின்ற வெற்றிக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. Sometimes the enemy is not outside but inside. Inside means within our life. சில வேளைகளிலே சத்துரு வெளியே இருப்பதில்லை, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளேயே இருக்கின்றான். Anything which displeases God, which is carnal in our life, a hindrance in our life, that is also an enemy for you. சுயநலத்தோடு மாம்ச சுபாவத்தோடு நமக்குள் இருந்து தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த கிரியைகளும் நமக்கு சத்துருக்களே. Our own flesh is an enemy for us. நம்முடைய சொந்த மாம்சம் நமக்கு ஒரு சத்துரு. Because our flesh fights against our soul. ஏனென்றால் ஆத்மாவிற்கும் தேவனுடைய ஆவிக்கும் விரோதமாக நம்முடைய மாம்சம் இச்சித்து போராடுகிறது. So we should uproot that carnal nature, carnal action, desires which stand as an obstacle for you. ஆகவே மாம்சீக ஆசைகளை, மாம்சீக இச்சைகளை, மாம்சீக கிரியைகளை நாம் வேரோடு பிடுங்க வேண்டும். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Believe it, we take it seriously. இதை கருத்தாய் கேளுங்கள், அப்படியே செயல்படுங்கள். The second thought for you. இரண்டாவதாக ஒன்று, turn to 1 Chronicles chapter 4. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். We will read verse 9 and 10. 9-10 வசனங்களை நாங்கள் படிக்கின்றோம். 1 Chronicles 4, 9 and 10. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். Jabez was more honorable than his brethren, and his mother called his name Jabez, saying, because I bear him with sorrow. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவள் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். And Jabez called on the name on the God of Israel, saying, oh, that they wouldst bless me indeed and enlarge my coast, that thine hand might be with me, and that thou wouldst keep me from evil, that it may not grieve me. And God granted him that which he requested. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. Of course it's prayer. இது ஜெபம் தான். But the Tamil
word that is used here in this context speak of humility, with all humility. தமிழிலே வேண்டுதல் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஜெபத்தை தான் காட்டுகிறது. ஆகிலும் வேண்டுதல் என்பது ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் கெஞ்சுவது. Sometimes when we go to prayer, we claim by faith and we think we will get it and all. So a sort of unconscious pride will come. சில வேளைகளிலே ஆண்டவரிடத்திலே நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இதை எனக்கு செய்யும், இதை எனக்கு தாரும் என்று நாம் உரிமை பாராட்டி கேட்கின்றோம். அப்படி சொல்லும் பொழுது நம்மை அறியாமலேயே நமக்குள் ஒரு பெருமை வந்துவிடக் கூடும். நான் ஜெபிச்சா கட்டாயமா கிடைக்கும். If I pray, I'll surely get an answer. We sometimes share it with others. We say like this, இப்படியாக மற்றவரிடத்தில் சொல்லுகிறோம். ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. God will surely answer my prayer. நான் ஜெபிக்கிறேன் பாரு. See how I am going to pray now. All those are true. அப்படி விசுவாசமாய் ஜெபிப்பது நல்லதுதான். Keep that out away. ஆனால் அதை சற்று ஓரமாய் வையுங்கள். Morning God says, இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், go and request God. அவரிடத்தில் போய் வேண்டி கேளுங்கள். Lord, I am nothing. ஆண்டவரே நான் ஒன்றுமல்ல ஆண்டவரே. Lord, my strength is nothing. என் பலன் ஒன்றுமில்லை ஐயா. My reputation is nothing. என்னுடைய நற்பெயர் ஒன்றுமில்லை ஐயா. My money is nothing. என் கையில் இருக்க பணமும் ஒன்றுமில்லை. When you go to the Lord humbly and request Him, உங்களை தாழ்த்தி நீங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது He cannot but answer you. அவர் உங்களுக்கு பதில் தராமல் இருக்கவே மாட்டார். You know, human mind also is the same. மனித சிந்தையிலும் இப்படித்தான். If somebody would come with all humility and something like begging, our heart moves. ஒருவர் வந்து தன்னையே தாழ்த்தி பிச்சை கேட்பது போல இரக்கம் காட்டுங்கள் என்று கெஞ்சும் பொழுது மனிதனுடைய இதயம் உருகுகிறது அல்லவா? Beggars come at times. சில வேளைகளிலே பிச்சை எடுக்கிறவர்கள் வருகிறார்கள். Just search for the hand, give something. அவர்கள் கையை நீட்டி ஐயா உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். And some other people, even among beggars, they come, ஐயா சாப்பிடலையா நீ காலையிலேருந்து begs, you know, he cringes. Naturally, heart is moved. சில வேளைகளில் பிச்சை கேட்கிறவர்கள் கூட ஐயா எனக்கு இரக்கம் காட்டுங்க நான் காலையிலிருந்து சாப்பிடலையா என்று கேட்கும் பொழுது கேட்கிறவர்கள் உள்ளத்தை அது உருக்குகின்றது. Much more our God. சாதாரண மனிதர்களே உள்ளம் உருகி நன்மை செய்வார்கள் என்றால் நமக்காக உருகுகிற ஆண்டவர்